ஓம் தியானயோக நிரதாய வேதாந்த பாஸ்கராய நமः. தியானயோகாத் பராசக்திஹி தியானயோகாத் பரந்தபः தியானயோகரதோ பூயாத் धीरो वेदांत भास्करः. अद्य दिनाङ्कः मे मासे 24 दिनः. अद्य दिनस्य विषयः தியானயோகஸ்ய மகிமா. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்தில் இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது தியான யோகத்தினுடைய மகிமையை சொல்கிறது. தே தியான யோக அனுகதா அபஷ்யன்ன தேவதாத்மா சக்திம் ஸ்வகுணைர் நிகூடாம். தே ரிஷயः தியான யோக அனுகதாः சந்தः ஸ்வகுணைः நிகூடாம் தேவதாத்ம சக்திம் अपश्यन्. தியான யோகஸ்ய மகிமானம் அயம் மந்த்ரா பிரதர்ஷயதி. தியானம் நாம மனசா ஏகாகிருதா. தியான யோகத்தினுடைய மகிமையை சொல்லுகின்ற இந்த மந்திரம், தியானம் என்றால் மனசனுடைய ஒருமைப்பாடு. பாஹ்யாத் அனாத்ம பிரபஞ்சாத் மனசா பிரத்யக் பிரணவதயா ஆத்மானம் அனுசந்தானமேவஹி தியானம் நாம மனசா பரமாத்மனி சம்யோஜனமேவ தியான யோகா. அனாத்ம விஷயங்கள் ஏதாவது ஒன்றத்தை எடுத்து அதையே ஒருமைப்பாடு பண்ணுவது தியானமா என்றால் அதல்ல. மனசு பரமாத்மாவிலேயே ஈடுபட்டு இருப்பதற்கு பேரு தியானம். அனேன தியான யோகேன அதீந்திரிய யோகாச்சரச்ச விஷயாக நியாயந்தே. தியான யோகத்தின் மூலமா இந்திரியத்தையும் கடந்த சில விஷயங்களை அறிய முடியும். பகவதः அத்புதः சக்திः யத்யபி அஸ்மாஸ்வேவ வித்யதே ததாபி சா மாயையா பிரதிபத்தः அஸ்தி. பாஹ்யான் அனாத்ம விஷயானேவ சத்யத்வேன கிரஹீத்வா தேஷ்வேவ அனுரக்ததா ஹி மாயா நாம. பகவானுடைய ஒரு அற்புதமான சக்தி என்று ஒன்னு சொல்லணும்னா, மாயையால் எல்லாரையும் பந்தம் பண்ணி வச்சிருக்கிறது. எப்பொழுதுமே வெளி விஷயங்களை நோக்கி அதிலேயே இருக்கக்கூடிய விஷயமாக மனதை வைத்திருக்கக்கூடியது அந்த சக்திக்கு பேரு மாயை. பாஹ்ய விஷய அனுரக்தாத் ஏவ மாயா. அஜ்ஞானினஹ மாயாபாஷயா பத்தாஹ சந்தி. மாயாவரணேன அஸ்மாக்கம் பாரமார்த்திகம் ஸ்வரூபம் ந அவபாசதே. அஞ்ஞானிகள் எப்பொழுதுமே மாயையினுடைய கட்டுப்பாடில் இருந்து மாயையோடைய விஷயத்தினால் பரமார்த்தமான உயர் பேர் ஞானத்தை எப்பொழுதுமே அவர்கள் தெரிந்து கொள்வதில்லை. தியானேன தூ மாயாவரணஸ்ய வினி விருத்திர் பவதி. இந்த தியான யோகத்தினால் இந்த மாயையினுடைய அந்த திரையானது நீக்கப்படுகிறது. அஸ்மாக்கம் பிராச்சீன மகர்ஷயா இதம் ரகசியம் பிரதர்ஷிதவந்தா. இந்த விஷயத்தை முன்னோர்களாக இருக்கக்கூடிய நம் மகர்ஷிகள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். பகவதः தியானேன வயமபி மாயாஜாலாத் முக்தா பவேத். தியான யோகத்தை கொண்டு நாம் இந்த மாயா ஜாலத்திலிருந்து முக்தர்களாக ஆவோமாக. ஓம் தியான யோக நிரதாய வேதாந்த பாஸ்கராய நமः.